Hi guys, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடலாமா? விக்டோரியா ஹார்பர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஹாங்காங்கில். இது வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ரூஸில் போவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது. அது பேர் வந்து எவென்யூ ஸ்டாருன்னுவாங்க. எவென்யூ ஸ்டார்னால் ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து இங்கே வந்து அவங்களோட கையை வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி ஸ்டாச்சு இருக்குன்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்டார்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் பிளேஸுங்க ஹாங்காங்கில். இங்கே டெய்லி வந்து லைட் அண்ட் மியூசிக் ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் டைமில் இங்கே வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வைப்ரண்ட் அட்மாஸ்பியர் உள்ள ஒரு இடங்க. ஒரு அமேசிங்கான ஒரு நைட் வியூ, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாகிங், வாக்கிங், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஷாப்பிங் கூட பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபேமிலியோடு வராங்க. இங்கே நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க. மெஹந்தி, ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கை பதிஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து டாப் ஆக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ், ஹீரோயின் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஒரு 2-3 சாம்பிள். ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்லி. ஸோ அவரோட கை ரேகை இது. ஓ மை காட், அவரை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அவர் கை ரேகையாக தொட்டு பார்த்துக்கலாம். இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட் லெஜண்ட்னு சொல்லலாம் ஜெட்லி. பயங்கரமான அமேசிங்கான ஒரு வியூவு, சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து க்ரூஸில் ஏற வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு க்ரூஸ்க்கு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுலூன் சைட்லேயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் ஐலாண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ நம்ம புக் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஹார்பரில் வந்து லக்ஸூரியஸ் யாட்ச். ஸோ சொல்லப்போனால் அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ், அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ், அன்லிமிட்டெட் பியர்ஸ் கூட தராங்க. ஃபுல் பேக்கேஜ். ஸோ டின்னர் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பராக லக்ஸுரியாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க போட் உள்ள போகலாம். போட் வந்துடுச்சு. உள்ளே வந்து ரூம் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தா பெரியவங்களுக்கு. நம்ம வந்து மேலே போக போகிறோம். இதுதான் நம்ம டிரைவர் சீட்டு. எப்படி இருக்கு? ஆக்சுவலி இவளுக்கே தெரியாது நம்ம என்ன போட்டு புக் பண்ணியிருக்கோம். சர்ப்ரைஸ் இது அவளுக்கு. எப்படி இருக்குது போட்டு? போட் நல்லா இருக்கு. நான் வந்து யோசனை இல்லை. ஆக்சுவலி இங்கே வந்து நிறைய இன்னும் 2-3 வெரைட்டி ஆஃப் ஷிப்ஸ் இருந்தது. நான் நினச்சினே இல்லை இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, இது வந்தோடனே ஹாப்பி தான். அவர் சொன்ன மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து போட்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. லைக் சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான காஸ்ட் ரேட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோ எதுவுமே வந்து அன்லிமிட்டட் கிடையாது. அண்ட் ஸ்நாக்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதில் வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் வந்து லக்ஸுரி ஆச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கேப்டன் வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கேப்டன்
இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1300லேருந்து 1500 வரைக்கும் வரும், டிபெண்ட் அப்பான் தி சீசன். சில போட்ஸ் வந்து காஸ்ட் வேரி ஆகும். ஸோ அந்த லக்ஸுரி பொறுத்தும் அந்த அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பொறுத்தும் காஸ்ட் வந்து டிசைட் ஆகும். லைஃப்ல இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தராங்க. Show that out. சூப்பராக இருக்குங்க வியூ, சான்ஸே இல்லை. என்ன ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸு அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ்னால ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, நல்லா இருந்தாலும் வெறும் கொக்கோ கோலா கொடுக்குறாங்க. நான் குழந்தைக்கு வந்து கொக்கோ கோலா அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அது லெமன் டீன்னு ஒன்று கொடுத்தாங்க, குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. ஐ திங்க் கொஞ்சம் அந்த லக்ஸுரியை தவிர்த்து இந்த ஒரு நல்ல கொஞ்சம் லக்ஸுரி ஸ்பீட் போட் தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. வியூ தான் கொஞ்சம் வருத்தம் தான். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கூட கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். சூப்பருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ வைஃபை கேட்கலாம் எப்படி ஃபீல் பண்ணா அப்படின்ட்டு. எப்படிமா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது, ஜிலு ஜிலுன்னு காற்று. ஆக்சுவலி ரொம்ப வெயில் இல்லை. ஸோ வந்து இந்த டைமில் வந்து அந்த ஓட்ட ஸ்பீடாக போகும்போது நல்ல ஒரு காற்று, அதனால் அதை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி நல்லா. அதான் நான் என்னோட ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். இதுமாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது வந்து எல்லாமே வேஸ்ட்டு தான். அந்த ஒரு கோக் மட்டும் ஏதோ கொடுத்தாங்க, அது மட்டும் குடிக்கலான்னு நினைக்கிறேன். பட் அதுவும் நாங்கள் குடிக்க மாட்டோம், ஸோ அது வேஸ்ட்டு. எதுவுமே குடிக்கல. நான் மட்டும் கொஞ்சம் கோக் குடித்தேன். ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ காசு கொடுத்துக்கிறோம், அது கூட குடிக்கலன்னா எப்படி? ஸோ இதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக். ஸ்டே டியூன்.